ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அனீஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் ஸ்ட்ராபெரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், வாஷ் பண்ணிவிட்டு. இதை வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் வந்து ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும்போதே எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக நல்லா ரைஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இது கூட நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி பியூரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கனால சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணி நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் பியூரி வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராபெரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அங்கங்கே சின்ன சின்ன பீசஸ் கடிப்படாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதையும் நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 பவுலில் மாற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய பவுல் மாற்றுறீங்கன்னா ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன கண்டெய்னர் ஆட்டு 2 இதில் மாற்றிட்டு ஏர் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா தட்டி விட்டுட்டு லாக் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் விட்டுடுறேன். அரவுண்ட் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.